ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கம்ருதீன் அண்ட் பார்வதி ஒரு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வேணுன்ட்டே விக்கல்ஸ் பார்க்குறான், ஸோ நம்ம மைக்கு மூடி அவனை சும்மா இருக்கிறவன் மூக்க சொறிவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அமித் மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் அவர் அன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அதுக்கு ரொம்ப க்ளீனாக ஃபேராக ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கான பாயிண்ட்டுமே பார்வதி அண்ட் கம்ருதீனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்களால எதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சஃபர் பண்ணோம்? பால், டீ, முட்டை எல்லாமே ரொம்ப எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை முன் வச்சாங்க. ஆனா பார்வதி 3த்துல 1க்கு கூட பண்றேன்னு பணிஞ்சு வரவே இல்லை. இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாங்க. பார்வதி தனக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம்னு ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த விக்ரம் மேட்ருக்கு வந்துடலாம். அதாவது வினோத்தும் அமித்தும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க, மைக்கு போடாமல் போயிட்டு இருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே தான் லைட்டாக தலைவருக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகியிருந்திருக்கு. என்னடா நேற்று தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நேற்று அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நேற்று அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பால் இல்லை, முட்டை இல்லை, இவ்வளோ விஷயங்கள் இல்லைங்கும் போது அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மைக்க போட்டு ஜாகிங் பண்ணுங்க. ஆனா பார்வதிக்கு எனக்கு அது தெரிஞ்ச மாதிரி தெரியல. அவங்களுக்கு தெரியும். இல்ல முன்னாடி எபிசோட்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கு, அதான் அமித்துக்கு என்ன நினைச்சிருக்கலாம், மேபி ஓகே இந்த ஒரு நாள்ல திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். அதனால அதை பெருசா எடுக்காம கூட இருந்திருக்கலாம். பட் இன்னமும் வரலங்கும் போது தான் அதை தாண்டி காலம்பரி இந்த வேலை பண்ணாங்கல்ல, அப்போதான் அவர் ட்ரிகர் ஆகிருக்கு. என்னடா இவங்க இவ்வளோ நடந்தும் அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். அப்போ தான் மைக்கு போடுங்க 2 பேரும் அப்படின்னாங்க. கமருதீன் கேட்டாங்க, தனியாக நீங்கள் ஓடினீங்கன்னா மைக்கு போட தேவையில்ல, 2 பேரும் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் மைக் போடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்போ தான் விக்கல்ஸ் அங்கே உட்காந்துருந்தாரு. கமருதீன் டீ காப்பி இல்லைன்னு காலம்பரே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். விக்கல் அவன் கிடக்கிறான், அவன் ஒரு ஆளாடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒருத்தவனை அவன் அப்படியே திரும்பி உங்களை சொன்னால் நீங்கள் ஒரு ஆளா அப்படின்னு கேள்வி கேட்டால் உடனே விக்கல்ஸ் பார்க்கும்போது தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹக் பண்ணுறாங்க. எனக்கு இதில் பெரிய உடன்பாடே கிடையாது. அதுவும் திரும்பி பிரச்சனை தான். மைக்கு போடல ஃபஸ்ட்டு, திரும்பி ஹக் பண்ணி திரும்பி காதில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அமித் வந்தார். இதுமாரி இவங்க 2 பேரும் பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தரப்புலேருந்து ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. அமித் இவங்க 2 பேரும் ஒரு வாரம் பேசாமல் இருக்கணும். அதுக்கு 2 பேருமே அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2 பேருமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே இது சரிப்பட்டு வராது. ஃபயர்லாம் ஆகல. ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆனது பார்வதி. அது எப்படி நீங்க சொல்லலாம், அது எப்படி நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் கமருதீன் இதாயிட்டாரு, ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, ஆனா போனா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. இங்க இருக்கவங்க எல்லாருமே ஏங்க இது செட் ஆகாது, ஏன்னா அவங்க மைக்கு போடுறாங்களா இல்லையானே நம்மளுக்கு தெரியல, இல்ல பேசுவாங்களா பேச மாட்டாங்க பார்த்துட்டு சொன்னாங்க. யாரு கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு. அதுக்கு உடனே அமித் ஓகே நான் அப்போ இவங்க 2 பேரு கூடயும் ஒரு தலையா இருக்கிற வரைக்கும் இந்த வாரம் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்றதா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமித் ஒன்று பண்ணாரு. என்னன்னா, ஓகே எனக்கு இந்த அதான் இந்த வாரம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா அந்த காசரிஸ் திரும்பி வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி மட்டும்தான் குடிக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் வச்சாங்க. ஏன்னா சாண்ட்ரா மட்டும் அமித்துக்கு நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கை தூக்குனாங்க. ஏன்னா லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது. சாண்ட்ரா கமருதீன் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க பார்வதியோட பேசும்போது மட்டும் தான் மைக்க மூடி பேசுறீங்க, சோ அதனால இவங்களோட நீங்க பேசாதீங்க, ஏன்னா இதனால ஹோல் வீடும் அஃபெக்ட் ஆகுன்னு சொன்னது எனக்கு தெரியல தப்பா, ஏன்னா நியாயப்படி சொல்லக்கூடாதுதான், பட் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப ஏன் கூட பேசும்போது நீங்க என்னைக்காவது மைக்க மறைச்சு பேசிருக்கீங்களா? இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு. வியானாவா யாருன்னு தெரியல, அவங்க சொன்னாங்க மைக்க மறைச்சு பேசக்கூடிய ஒரு விஷயத்த அதை ஏன் இங்க பேசணும், இது ஷோ தானே அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அததான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்வதி எதிர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நான் பேசுறது உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நான் நகர்ந்து போய் பேசினாலே உனக்கு தெரியாது, ஃபைன், முடிஞ்சிச்சு. அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது.
இங்கே இத்தனை கேமரா இருக்குது, அப்போ இந்த கேமராலையும் ரெக்கார்ட் ஆகக்கூடாது, இங்கே பிக் பாஸில் இருக்கவங்களுக்கும் தெரியக்கூடாது, பிக் பாஸுக்கே தெரியக்கூடாது, அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் முன்னாடி வரைஞ்சி காமிச்சிங்கல்ல என்ன மேட்ரு, இந்த சாப்பாடு விஷயம்லாம் டபுள் மீனிங்லாம் பேசுனீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அடல்ட்ரி கண்டென்ட்டாக நீங்கள் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் எங்களுக்கு தோணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ என்ன ஹிந்தில வேற பேசுனாங்க, பிக் பாஸ் நீங்கள் தமிழில் பேசினாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ என்ன பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த இடத்துல இதை என்கரேஜ் பண்ணலாம். ஹக் பண்ணுறது ஓகே ஃபைன், ஆனால் அவங்க பண்ண ஹக்குக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவன் பார்க்கும்போது தான்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இது அதாவது வெறும் அடல்ட் மட்டும் பார்க்கக்கூடிய ஷோ கிடையாது, எல்லா வயசில் இருக்கவங்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ இதுவே முதல்ல கண்டிக்கத்தக்கதான்னு வச்சுக்கலாம். அடுத்து சீக்கிரம் எவிக்ட் ஆயிடுவாரோன்னு தோணுது. இல்லை அது பார்வையினால தான் எவிக்ட் ஆவாங்க. அவர் வெளில போன பிறகு அதை கண்டிப்பாக அவர் பார்த்து உணர்வார். அடுத்து இவர் அமித் சொன்ன ஒரு விஷயம், சரி ஓகே இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்வதியும் கமருதின்னு இந்த ஒரு வாரம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது உடனே எஃப்ஜே பார்வதி சமையலாம் அப்படின்னு அப்போ ஒன்று சொல்லிட்டாங்க சாப்பாடு வேறு. சரி ஓகே சாப்பாடு நீங்கள் பண்ண வேணாம், அதை தவிர்த்து வெஷல் வாஷ், கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங் இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் போணுச்சு. நாங்கள் யோசிச்சு சொல்லணும், நீங்களா வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்வதி வந்து அமித் கிட்ட தனியா வந்து பேசுறாங்க. ஒரு கில்ட் ஒன்று அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்வதி சொன்னாங்க என்னன்னா, சீரா நம்மளால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஏதாவது பனிஷ்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத பேசினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று சொன்னாங்களே, இருங்களாம் நாங்கள் பேசி யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது, உங்களால் ஆப்வியஸாக அங்கே இருக்கவங்கலாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு அவங்களுக்கு போயிடுச்சு, பால் போயிடுச்சு, பால்லாம் அத்தியாவசிய பொருள் அது போயிடுச்சு அப்படிங்க. சில பேரெல்லாம் டீ குடிக்கலாம் அவங்களாட்டி இருக்க முடியாது, அந்த டேவே ஒரு மாதிரி கடுப்பாயிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும் போது ஆமாம் நம்மளால் தப்பாயிடுச்சு, ஒத்துக்கு முடிஞ்சிடுச்சு, அங்கேயே முடிஞ்சு, அதில் டிஸ்கஷனே இருக்கவே கூடாது. ஸோ அப்படி நடந்து ஃபைனலாக ஒரு இதுக்கு வந்து முடிச்சாங்க. ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா, யாரும் பார்வதி கூட பேசாதுங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த. உடனே பார்வதி ஒதுக்கி வைக்கிறீங்க, எங்களை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்லாம் அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரெண்டாவது வேலை செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோன்னு அதுக்கும் ஒத்துக்கல. அப்புறம் அமித் வந்து நான் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போதான் ஐயோ சோத்துல அடிக்கிறாங்க, ஆல்ரெடி சோறுனால பிரச்சனை சூதானம் ஆயிட்டாங்க. அமித் சீரியஸா இந்த வாரம் பிளாஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா பார்வதி எது பண்ணாலுமே வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வாரம் போன வாரம் நாமினேஷன் எல்லாம் இதுக்கு, அடுத்த வாரம் நாமினேஷனுக்குள்ள வரதுக்கு எல்லா வேலையுமே இருக்கு. ஒரு வேர்டு ஒன்று ட்விட்டரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த வேர்டு நான் இங்கே சொல்லாமான்னு தெரியல. பார்வதிக்கான ஒரு வேர்டு ஒன்று வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அது பேட் வேர்ட்லாம் கிடையாது, பட் ஆனால் அந்த வேர்டை நம்ம இங்கே சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ட்விட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருமே அந்த வேர்டை வச்சு தான் பார்வதியை சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி தான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு பார்வதி ப்ரோமோவத்தின்னு சொன்னாங்க. சீச்சி 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 இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ராடனரி, அப்படியே கெட்ட வார்த்தை கிடையாது, ஆனால் ஒரு மாதிரியான வார்த்தை தானே வச்சுங்களேன். அடுத்து இந்த இது கேஸ்குள்ளே வந்துடுவோம். ரம்யாலாம் நேற்று கேஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகலன்ட்டாங்க. சில கேஸ்லாம் வெளில வரல. இல்லை ரம்யா கொடுத்த கேஸ்லாம் நான் ஸ்கூல் டாஸ்கில் இருக்கும்போது வினோத் வந்து என்னோட சாப்பாடெலாம் திருட்டிட்டாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ரம்யா இது வந்து கோர்ட், குழந்தைங்க கோர்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ ரம்யாவோட 3 கேஸுமே செல்லுபடி ஆகலையா? அம்புட்டும் கொய்யாதான்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒன்றும் விஷயம்லாம் பெருசாக வரவே இல்லை, ஓகேவா? அடுத்து நடந்த ஒரு கேஸ் செம்மையாக ஹேண்டில் பண்ணாங்க. உண்மையாக அந்த இடத்துல எஃப்ஜே வந்து அதை பல்ல கடிச்சிட்டு இருந்தாரா இல்லை அவர் உண்மையாக ஆமாம் சீரியஸாக சொல்ல போனால் பிளாஸ்ட்டு. எனக்கு அரோராவை ஜட்ஜா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க எனக்கு சீரியஸாக சொல்கிறேங்க, நான் அது வருஷலாக வரேன், இந்த ஜட்ஜிங் விஷயத்துக்குலாம் வருஷலாக வரேன். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நடக்கும்போது டிஸ்கஷன் நடந்தது. விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் டிஸ்கஷன் நடந்து விக்ரம் வந்து டேய் இதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலாக ஐ ஃபீல் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுக்கோ, சரண்டர் ஆயிடு, முடிச்சு விட்டுறலாம். எங்க போய் பீக்ல நின்னுச்சு அப்படின்னா அரோரா அத பார்வதி ரெடியா இருக்காங்க எஃப்ஜே காலி பண்றதுக்கு, ஓகேவா? வரவே விடல. இங்க வந்து பேசினதுக்கு ஓகே இப்ப என் தரப்பை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க இருந்து பாயிண்ட் ஏதாவது வந்து எஃப்ஜே ஒருவேளை ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்னா அங்க கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா வந்த வேகத்துக்கு இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், சாரி மன்னிச்சிடுங்க, அஃப்கோர்ஸ் முடிஞ்சு ஜட்ஜ் முடிஞ்சு. ஜட்ஜ் அமித் வந்து ஆமாங்க the court அவரே வந்து கில்ட்னு ப்ரூவ் ஆயிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. சுபிக்ஷா ஆக்சுவலா பேச வந்தாங்க, அமித் ஏங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆதிரைக்கு வந்து எஃப்ஜேவை நோண்டலியேன்னு ஒரு விஷயம் இருந்தது, அதை தாண்டி கேஸ் போட்டு என்னடா இப்படி முடிச்சு விட்டீங்க, கிளவரா ஹேண்டில் பண்ணாங்க, செம்ம கிளவரா ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேஸை. வெளில வந்து பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க. அவன் ரொம்ப அப்பாவி மாதிரி காமிச்சிட்டான். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல விக்டம் ஆதிரியாக இருந்தாலும் கன்வெர்ட் ஆனது விக்டம்
அது ஆதிரைக்கு சுருக்குன்னு ட்ரிகர் ஆச்சு. அமித் கிட்ட போய் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, இது எவ்வளவு பெரிய கேஸ், அவ்வளவு பெரிய கேஸ் இது கிடையாது. லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் ஒன்று சொன்னல, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேஸ், இதை உட்காந்து பேசியிருந்தாலே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக உட்காந்து பேசியிருந்தா முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் இது. ஓகேவா? ஏன்னா எஃப்ஜே வந்து நிறையா தான் சொல்லிட்டாரு, இனிமேல் இதை பற்றி நம்ம பேச வேணாம், 2 பேருக்குமே அது அஃபெக்ட் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த விஷயத்த பேசினாரு. அமித் சொன்னது எனக்கு முழுக்க ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, ஆதிரை விஷயத்துக்கு எப்படி சாட்சியா வியானா அதுக்கு ஒரு சரியாந்திர மேட்ரு. வியானா அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் ஆனாங்க தெரியுங்களா, என்ன நீங்கள் சொல்லாதீங்க, என்கிட்ட நீங்கள் வரவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஏன் ஆதிரை விஷயத்துக்கு வியானா உள்ளே வந்தாங்க அப்படின்னா, இங்கே வியானா கிட்ட இது மாதிரி சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்கல்ல, ஸோ அதுதான் இங்கே உள்ளே வந்துச்சு. ஓகேவா? அது மற்றபடி வியானா வந்து அக்செப்ட்லாம் பண்ணிக்கல. வியானாவுக்குமே அது பெரிய உடன்பாடு கிடையாது. என் பேரை எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் இதுக்கு மாரி விளையாண்டுக்கல, உங்ககிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசல, உங்களுக்கு இது பண்ண மாதிரி எனக்கு பண்ணல. என்னன்னா அவன் வந்து ஃபீமேல் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறான், என்ன யூஸ் பண்ணிட்டான், என்கிட்ட பண்ண அதே ஒரு விஷயம் தான் உன்கிட்டயும் பண்றான், அது உனக்கு தெரியல. யோசிச்சு பார்ப்போம். சரி ஓகே பண்ணிட்டாங்கப்பா, கேஸ் போட்டீங்க, சாரின்னு முடிச்சுட்டானே அவன். அதுக்கப்புறம் அவன் பேச வேணான்னு முடிவு பண்ணிட்டான். சரி எஃப்ஜே கிட்ட ஒரு விஷயம் ஒன்று நடக்காது, ஓகே முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பண்ண மாட்டாரு, நீங்கள் ட்ரிகர் பண்ணாத வரைக்கும், நீங்கள் நோண்டாத வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் இருக்காரு. அண்ட் இனிமேல் இந்த மாரி கேஸெல்லாம் அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன். அரோரா வந்து பேச வராங்க, ஏங்க நான் ஆள் வச்சிருக்கேங்க, ஏதாவது பேச விடுங்க, வேலை செய்ய மன்னிப்பு கேட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கோர்ட்லயே அப்ரூவ் ஆனா என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை நோண்டி கோர்ட் டைம் வீணாக்க கூடாது. லாஜிக்கலி அதுதான் கோர்ட்டோட ரூல்ஸ்னே வச்சுங்களேன். அதுதான் சொன்னாங்க. ஆனா ஆதிரை வந்து என்னை ஏன் பேச விடல, இது பண்ணலன்னு ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணாங்க. அப்புறம் எஃப்ஜே போய் வந்து ஆதிரை கூட வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்புறம் உள்ள வந்து அரோரா ஆதிரை எஃப்ஜே ஒரு டிஸ்கஷன், சம மேட்டர் ஒன்று சொன்னாங்க அரோரா கிட்ட, நீ துஷாரை பத்தி பேசினா முன்னாடி பேச முடியுமா, பேச முடியாதுல்ல, ஸோ அதுதான் விஷயம், முடியலன்னா விட்டுறணும், அதை விட்டு சும்மா நோண்டிட்டு கூடாது அப்படின்ட்டாங்க. அடுத்த கேஸு இந்த பார்வதி கேஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு, அதாவது நேத்து நடந்த விஷயத்துல நீங்க ரெண்டுமே சரண்டர் ஆயிட்டாரு. நீங்க விக்கலுடைய ஆர்கியூமெண்ட்டை பார்த்துருப்பீங்க, சபரியோட ஆர்கியூமெண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. சீரியஸா நேத்தி பண்ண ஆர்கியூமெண்ட்ல சபரி பிளாஸ்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணாரு, செம்ம தெளிவாக பண்ணார். என்னன்னா நல்லா கேளுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் நான் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக தான் பண்ண மச்சான், சாரின்னு சொன்னதுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் சாரி சொல்லியிருக்காரு, ரைட்டு தானே ஜட்ஜ் கேட்டுங்க, சாரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை பார்வதி மாத்துறாங்க, இல்லை நான் இவர் சொன்னதை தான் இங்கே சொல்லி காட்டுறேன், அவர் அங்கே சாரி கேட்கல, அவர் அமித் கிட்ட கேட்டாரு, அதுலேயுமே தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். நல்லா கேட்டுங்க, அமித் கிட்ட சாரி கேட்டார். ஓகேவா? பார்வதி கிட்ட வந்து மச்சான் நான் தெரியாம தான்டா இதை பண்ணேன், இனிமே இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே அந்த சாரிக்குள்ள தான் போய் அடங்கும். கேஸ் போட ஒரு பெரிய விஷயமா எனக்கு அது தெரியல. வர அதுலயே ஒரு விஷயம் இருக்கு, ஷோல காட்டவே இல்லை. அதுல ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நடந்துச்சா, நடந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த கேஸ் எஃப்ஜே ஜெயிக்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன்னா செம்மையா ஒரு மேட்ரு சொன்னார் சபரி. இங்கே பார்வதி போட்டிருக்கக்கூடிய கேஸ் எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 மேலே ஒரு கார்டை தூக்கி வைக்கிறீங்க, அவங்க 2 பேரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியான, யாருன்னா அமித்தையும் சரி எஃப்ஜேவும் சரி 2 பேரையுமே இங்கே ஒருத்தவங்க கேஸ் போட்டு அவங்க மேலே பிளைம் பண்ணுறீங்க. இது எந்த வகையில் நான் அவங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாதா? சரி ஆண்பாவம் போல அது கடைசி கிளைமேக்ஸ் மாரி நடந்துச்சு அந்த கோர்ட்டு. சபரி வாதாடின ஒரு விஷயம் எல்லாம் முடிஞ்சு அரோரா வந்து ஒரே தான் சொன்னாங்க, எஃப்ஜே நீங்கள் ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல பொய் சொன்னதுனால மாற்றி சொன்னதுனால இந்த கேஸ் பார்வதி ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அது ஆக்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா எப்போதுமே கோர்ட்டில் வந்து ஒருத்தவங்க நீங்கள் ஒன்று சொல்லி திருப்பி மாற்றி சொன்னீங்கன்னா கேஸ் மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வச்சுங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அரோராவை பற்றி சொல்லும் போது நான் இருங்க பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று அரோரா ரொம்ப அழகாக அதான் சொன்னேன், அரோராவோட கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இதுக்கு ஜட்ஜாக வந்தாங்கல்ல, அப்போவே என்ன விக்கல்ஸே போன கேஸில் ஜெயிச்சு நான் ஜட்ஜ் ஆகிட்டேன்னு இன்னும் வக்கீலாக தான் இருக்கேன், ஜாலியாக பண்ணாங்க. சரி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. வித்தவுட் பார்வதி பிக் பாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே அந்த கேஸ் முடிஞ்சா, அது வெளில வரும்போது ஒரு கேஸ் நடந்துச்சா, எதுவும் ஸ்கூல் புள்ள மாரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு இங்கே யாருமே டெக்கோரை மெயின்டைன் பண்ணல. இவங்க கேஸுக்கு நான் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எஃப்ஜி அங்கே ட்ரிகர் ஆகி தான் வெளில போனார். 2 பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஸ் தான். வெளில வந்ததுக்கப்புறம் இந்த விஷயமே முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சு புதைச்சி நான் வச்சிட்டேன். திருப்பி எனக்கு லைம் லைட் வேணும், இந்த வாரம் எதுவுமே இல்லையே, நம்ம ப்ரோமோவில் வரமாட்டோமேங்கிறதுக்காக எஃப்ஜேவை பிளேம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கேஸை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அதுக்கு பலி பார்வதி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அமித் விஷயம் மேரிட் மென் டேட்டு கூப்பிட்டான்னு என்னைய ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஸ்டாம்ப் பண்றாங்கன்னு. அப்போ பார்வதி ஸ்டாம்ப் பண்றாங்கன்னு எல்லாரும் கேஸ் கொடுத்தா முக்காவாசி கேஸ் பார்வதி மேலதான் இருக்கும். ஆனா நான் லவ் கண்டென்ட் குடுக்குறேன்னு என் மேல அலிகேஷன் வைக்கிறான். கலாச்சி விட்டாரு. ஆமா நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்க, நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்க, ஆஃப் கோர்ஸ் நீங்க லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எஃப்ஜே அத சொல்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. யா எஃப்ஜே கிடையாது, அரோரா யாருக்குமே கிடையாது, பட் எஃப்ஜேக்கு கிடையாது. இல்ல நான் சொல்றேன், எஃப்ஜே கிடையாது, அரோரா கிடையாது, வியானா கிடையாது, பார்வதி கிடையாது, கமருதீன் கிடையாது. நீங்க யாருக்குமே இந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு பேசுறது ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாருமே அப்படிதான் அங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நேத்துலாம் வியானா முந்தா நேத்தியா வீணாக்கு நெட்டிலாம் உடச்சி விட்டுட்டு இருந்தாரு காலில் கமருதீன். ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் இதான் சொன்னார், எஃப்ஜேவை காலி பண்ணணும், எஃப்ஜே மேலே ஏதாவது ஒரு விஷயம் வைக்கணும், அதுக்கு என்னடா தேடுறது, ஓகேடா இதை தூக்குடா பரவாயில்லடா, பக்கத்தில் அமித் அவன் என்ன வேணா ஆகும். பார்வதி எப்படி ஆயிட்டாங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவன் சாரியே வந்து கேட்கல, பாத்தீங்களா அதை ஏன் கேட்க மாட்டான்னு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. அது முடிஞ்சு நான் உனக்கு அங்கேயே மன்னிப்புங்கிற, அதாவது மன்னிப்புக்கான விஷயத்த பண்ணிட்டாங்க. அது அப்போ பார்வதி சொல்றாங்க, நீ தனியா தானே கேட்ட, எல்லாரும் முன்னாடியும் நீ கேட்கணும்ல அப்படின்னு. அப்போ எஃப்ஜே கேட்டாங்க, உனக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா எல்லாரும் முன்னாடியும் கேட்கணுமா, வித்தியாசம் இருக்கு அப்படின்னு எஃப்ஜே கேட்டாரு. அஃப்கோர்ஸ் அதான் சொல்றேன், முழுக்க நேற்று பார்வதி போட்ட கேஸு உப்புக்கு பெறாத கேஸு. அதில் அவங்க கிட்ட பாயிண்டே ஒன்றும் கிடையாது. சபரி பூந்து விளையாடினார்னா விளையாண்டு தள்ளிட்டாரு. அண்ட் ஆஃப்டர் கேஸுக்கு அப்புறம் பார்வதி ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, என்னன்னா நான் இங்கே லவ் கண்டென்ட் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன், who are you to ask that அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு சொன்னோன்னா அடல்ட்டு மட்டும் இந்த ஷோ பார்க்கல, குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அதாவது சுரேஷ் இவர் இருக்கார்ல, சுரேஷ் தத்தா, அவருடைய ரிவ்யூவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட குழந்தை வந்து 7வது படிக்கிறாங்களாம். அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க தெரிஞ்சவங்களோட 7வது படிக்கிறாங்க. அவங்க பேர் பார்வதியா. வீட்டில் போய்ட்டு இப்போ அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பார்வதிங்கிற பேரை மாற்ற சொல்லி பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ இதுலேருந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம என்ன வேணால் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதியோட விஷயத்தை விஜய் சேதுபதி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்புவோம். அப்ரிஷியேஷன் பார்த்தா சபரிக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. உண்மையாகவே நேத்தி நீங்கள் வேணால் எதாவது கட்டுக்கிட்டு இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள், சபரி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணார் நேத்தி அந்த அவருடைய லாயருங்கிற போர்ஷனை. நேத்தி அமித் என்ன வேணால் ஆகட்டும், எனக்கு தேவை எஃப்ஜேப்பா, எஃப்ஜேவை காலி பண்ணால் போதும் அப்படி. நேற்று எஃப்ஜேலாம் ஃபயர் விட்டார், காலி பண்ணிட்டார், பேசவே முடியல அங்கே பார்வதி ஆட்டி. ஏன்னா ஒரு பாயிண்டாக பட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சு போன விஷயத்தை தூக்கிட்டு கொண்டு பாட்டு எல்லாருமே விக்கல்ஸை தான் அட்வொகேட்டாக அதுக்கும் அமித் கலாச்சிட்டாரு. அமித் சொன்னார், ஏன்பா உங்களுக்கு வேற வக்கீலே கிடைக்கலையா, ஆனால் இந்த வக்கீலை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் நேற்று நடந்தது. இன்னைக்கு எந்தெந்த கேஸ் உள்ளே வரப்போகுது, அதுக்கு யார் யார் வாதாட போகிறாங்க, எப்படியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். ஆமாம். ஸோ வந்து பார்வதி ஒன்று பண்ணுறாங்க, பட் இந்த வாரம் ஐ திங்க் பெஸ்ட் பர்ஃபார்மர் அரோரா வாங்குவாங்க. அரோரா விக்கல்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அரோரா வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் திவ்யா ஆல்சோ நல்லா தான் பண்ணாங்க நேற்று. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொன்னது, வித்தவுட் சாண்ட்ரா திவ்யா நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, வித்தவுட் பார்வதி பிக் பாஸே ஹாப்பினிங்காக சூப்பராக இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் எனக்கு ரம்யா வார்னிங் கொடுத்து எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரம்யாவுக்கு கொடுத்து, நான் ஏன் தெரியுமா அதை பேசாமல் இருக்கேன், அதெல்லாம் எங்கன்னே தெரியல ஜி. எதுக்கு அதை பேசி நேரத்தை வேஸ்ட் ஆகுது, எதாவது பண்ணால் பேசிக்கலாம் ஜி, விட்டுருங்க ஜி, அமுச்சு விட்டுருங்க. ஆமாம். ஓகே கைஸ், ஆன் தட் நோட் த பாஸ் ரிவ்யூ ஷோ நாளைக்கு வந்து என்ன பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்றத பார்க்கலாம். until then stay tuned to Cine Corner, the boss review. நான் உங்கள் விஜய் தயா, நான் சதீஷ்.